श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषणमहागुरवे नमः। श्री तरंगमहनंदरी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मंगा नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तथाकृति। சீரொன்றுதோ புழு திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரடியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அந்த திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தாலே 8வது பதிகத்துக்கு வந்திருக்கோம். அதில் ஒரு பாசுரம் நமக்கு பிராப்தமாக இருக்கு. 81வது பாசுரம் சம்பூர்ணத்தையாக ஆயிடுத்து. அந்த பாசுரத்தில் எம்பெருமானை காளமேக திருவுருவன்னு சாய்ச்சார் சுவாமி தேசிகன். எப்படி விருஷ்டி தன்னுடைய நீர்த்தன்மையை தாங்காமல், மேகம் நீர்த்தன்மையை தாங்காமல் விருஷ்டி போலே நமக்கெல்லாம் தீர்த்தத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறதோ, அதை போல எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணதற்கு பல அவதாரங்களை எடுத்து தயாதேவியோடு இருந்து இந்த கலியினுடைய நெருப்பை அணைச்சு நமக்கெல்லாம் குளிர்ச்சியை கொடுக்கிறார்னு சாதிச்சார். இன்றைய தினம் 82வது ஸ்லோகம் பிராப்தம். இதிலே 2 அவதாரங்களை சுவாமி தேசிகன் கோடிட்டு காட்டுகிறார். எப்படின்னா அனுகிரகமானது எப்படி இருக்கும்னு சொல்றார். எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுறார்னு போன பாசுரங்கள்லேயும் பார்த்து எப்படி அனுகிரகம் பண்ணார் என்பதை இந்த விஷயத்திலே நமக்கு கொடுக்கிறார். இந்த பாசுரத்திலே பிரசூய விவிதம் ஜகத் ததபிவிருத்தயே த்வம் தயே சமீக்ஷண விசிந்தன பிரபுதிபிகி ஸ்வயம் தாதுருஷைஹி விசித்திரகுண சரித்ரிதாம் விவித தோஷ வைதேசிகீம் விஷாச்சலபதே ஸ்தனம் விததி மத்யகூர்மாதிகாம். மத்யகூர்ம ஆதிகாம், மத்ஸ்யாவதாரத்தை சொன்னார், கூர்மாவதாரத்தை சொன்னார். இங்கே ஆதி சப்தத்தாலே ஹம்சாவதாரத்தையும் சொல்லுவதாக பெரிவா வியாக்கியானம் பண்ணியிருக்கா, உருவப்படுத்தி சொல்கிறார். எப்படின்னா பிரசூய விபதிம் லோகத்தில் எத்தனையோ ஜீவாத்மாக்கள் பிறக்கிறது. இந்த பிரகாசமாக இருக்கக்கூடியதான இந்த எல்லா ஜகத்தையும் சிருஷ்டிச்சு எம்பெருமான் ஒரு விசித்திரமான வீக்ஷணங்கள் கண் திருஷ்டியாலே தியானத்தின் மூலமாகவும் அதன் மூலம் அபிவிருத்தி செய்கிறார்னு சொன்னார். இந்த 2 விஷயத்தையும் பண்ணுவது எந்த அவதாரத்திலேன்னு சுவாமி சொல்லும்போது மத்ய கூர்மாதிகள்னு சாதிக்கிறார். அப்படி மத்யமாகவும் கூர்மமாகவும் ஸ்ரீனிவாசனுடைய திருமேனியிலே ஏ தயாதேவியே நீ சுதந்திரமாக சுயமாக பிரவேசம் பண்ணுகிறாய் அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ அவதாரங்கள் பண்ணும்போதும் தயாதேவி எம்பெருமான் திருமேனியிலே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒவ்வொரு அவதாரத்தையும் பிராட்டி பிரியாமல் இருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். இந்த ஸ்லோகத்திலே முதல்ல சொல்லப்பட்டதானது அபிவிருத்தையே துவம் தயே, அபிவிருத்தியாவது உன்னுடைய அனுகிரகத்தாலே அப்படின்னு சொல்லி முதல்ல மத்ஸ்யாவதாரத்தை எடுத்துக்கிறார். நமக்கெல்லாம் தசாவதாரம் சொல்லு, மத்ஸ்யகூர்ம வராகம் தானே. இச்சாமீன விகார கச்சபமகா போத்தின் எதிர்ச்சாகரே
ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகுத்ஸ ஹேலாஹலின் क्रीडावल्लभ कल्कवाहन दशा कल्पिन निधि प्रत्यगम जल्पंत पुरुषा पुनंति भुवनम पुण्योग पण्यापना அப்படியே தசாவதாரத்திலே அந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் எல்லா அவதாரத்தையும் ஒரே ஸ்லோகத்திலே காட்டி சங்கரகமாக காட்டிட்டு போறாங்க. இந்த ஸ்லோகத்திலே மச்சகூர்மம் மட்டும் சுவாமி தேசிகன் ஸ்வீகரிச்சுண்டு அவளுடைய தன்மை என்னன்னு சாதிக்கிறார். இந்த ஜகத்திலுள்ள சமஸ்த பிராணிகளும் ஈஸ்வரனுடைய பிரஜைகள்னு சாஸ்திரம் சொல்கிறது. எத்தனையோ கோடி ஜீவாத்மாக்கள் எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுறான். அச்சேதனங்களும் எம்பெருமான் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கான். எப்படின்னா அனுகிரகத்தாலேன்னு சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பமுருள்தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன் இவரார்கள்னு அட்டவயகரத்தேன் என்றாரேன்னு கலியன் திரு அட்டவயரம் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறார். இப்படி எல்லாமே எம்பெருமானுடைய அந்த சிருஷ்டிக்கு உட்பட்டது. அவன் அனுகிரகம் எல்லா விதமான கலைகளுக்கும் அவனே அனுகிரகம். எல்லா விதமான ஜீவாத்மாக்களும் அவனே தாயாய் தந்தையாய் இருக்கான்னு சொல்றார். அதே மாதிரி முதல்ல சொல்லப்பட்டது மத்ஸ்யாவதாரம். இந்த மத்ஸ்யத்தினுடைய தன்மை என்னன்னு பார்க்கும்போது இந்த மத்ஸ்யை பிரசூதவதி அது நிறையா குழந்தைகளெல்லாம் குஞ்சுகளை பொரிக்கிறது. குஞ்சுகளை மற்ற இனங்கள் போல அடை காத்தோ பாலூட்டி இது வளர்க்கறது இல்லை. இதனுடைய தன்மை எப்படி இருக்கும்னா இந்த மீன்கள் மொத்தமும் தான் பொரித்த தன்னுடைய அந்த சந்ததிகளை தன் கண்ணால் பார்க்கும். கண்ணால் குளிர கடாட்சிக்கும். அது கண் பார்வையாலேயே தன் குஞ்சுகளை அது வளர வச்சிடும். இந்த ஜலத்தில் திருஷ்டியாலேயே வளர்க்கும். அதே போல தயா பிராட்டியானவள் தன்னுடைய கண் திருஷ்டியாலேயும் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறா. மங்களமான ஒரு தேவி நம்மளை பார்க்கும்போது நம்மக்கிட்டே இருக்கிற பீடை ஒழிஞ்சு நாம் இன்னும் அபிவிருத்தி ஆகிறோம் இல்லையா? யஸ்யாம் திசி விகரதே தேகவிஷ்டி ஸ்வதீயா தஸ்யாம்னு ஸ்ரீசுதியிலே சொன்ன பாரி இவர் அனுகிரகம் பண்ணது முன்னாடி இவள் கடைக்கண் பார்வையானது போய் அங்கே அவளுக்கு அனுகிரகத்தை கொடுத்துடுதுன்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அதே போல இந்த மத்ஸ்யாவதாரத்தை மத்ஸ்யத்தினுடைய தன்மையானது எப்படி இருக்குன்னா தன்னுடைய கண் பார்வையாலேயே தன் குஞ்சுகளை அபிவிருத்தி பண்ணிடும்னு சொல்ல வரார். அடுத்தது கூர்மாவதாரத்தை எத்தனுக்க சுவாமி தேசிகன். இந்த கூர்மத்தினுடைய தன்மை என்னன்னு பார்க்கும்போது தன்னுடைய பிரஜைகளை தானிட்ட முட்டைகளை இந்த கூர்மமானது எப்படி வளர்க்கும்னா தன் தியானத்தாலே வளர்க்கும்னா. 100 முட்டை போடுறது அப்படின்னாக்கா அது 100 முட்டையும் தன்னுடைய மனதை நினச்சிக்குமாம். இந்த கூர்மமானது அது நினைக்க 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 அந்த முட்டைகளெல்லாம் அதுக்கு உண்டான பரிமாணத்தில் வளர்ந்து வெளியில் வந்துடும். ஆனால் பட்சிகள்லாம் இருக்க தன் பிரஜைகளை எப்படி வளர்க்கும்னா தன்னுடைய ரக்கையினுடைய ஸ்பரிசத்தாலேயும் தன்னுடைய திருமையினுடைய ஸ்பரிசத்தாலேயும் காத்து வளர்க்கிறது. அதுதான் நம்ம அடக்காக்குறதுன்னு சொல்கிறோம். நம்ம இப்போ இந்த மத்ஸ்யாவதாரத்தை முதல்ல எடுத்துட்டா புனகா அந்த தன்னுடைய தாமரை கண்ணுடைய கடாட்சத்தினாலேயும் தன்னுடைய சிருஷ்டிகளை எல்லாம் அது வளர்க்கறதுன்னு சொல்கிறார். அதே போல எம்பெருமான் தன்னுடைய கண் சிருஷ்டியாலேயும் திருஷ்டியாலேயும் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணேன்னு சொன்னார். இது தசாவதார ஸ்தோத்திரத்தை ஸ்பஷ்டமாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அடுத்தது இந்த மத்ஸ்யாவதாரத்தில் தயையானது கண்கள் மூலமாக கண்களில் புகுந்து தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. இதுதான் ரொம்ப தாத்பரியமான அர்த்தம் இந்த இடத்துல. இந்த கூர்மம் எப்படி இருக்குன்னா அது நினச்சிட்டே இருக்கும் தன் குட்டியை. கூர்மம் எப்படின்னா தன்னுடைய அங்கங்களை உள்ளே எழுது. சில சமயத்தில் கை காலெல்லாம் தலையை வச்சு நடந்து போய் இல்லை நீச்சல் தீர்த்தத்தில் போய் ஏதோ அமிழ்கிறதோ பண்ணும். மற்ற சமயங்கள் அது கை காலெலாம் உள்ளே இழுத்துன்னு இருக்கும். ஓடு மட்டும்தான் தெரியும் நமக்கு இல்லையா? அப்போது
தன்னுடைய அங்கங்களை தான் உள்ளே இழுத்துண்டு கண்ணை மூடி தியானம் பண்ணும். அந்த அங்கங்கள் எல்லாம் இங்கே வந்து பெரியவா எப்படி பண்ணிருக்கான்னா பாக்யேந்திரியங்கள்னு சொல்கிறா. பாக்கிய விஷயங்களை தேடி வெளியே பரவும் இந்திரியங்களை தன் உள்ளே நிறுத்தி அடக்கி அந்த யோகம் பண்ணுவது யோகியின் லட்சணம்னு சொன்னான். இது கீதையில் கீதாச்சாரியன் சாதிச்சிருக்கார். அப்படி கூர்மமானது தன்னுடைய அங்கங்களை உள்ளே இழுத்துன்னு தன்னுடைய பிரஜைகளை தான் நினச்ச மாத்திரத்திலேயே பிரஜையெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதே மாதிரி சமுத்திரத்தை பற்றி பேசும்போது இங்கே எம்பெருமான் வந்து இந்த கூர்ம அவதாரத்தில் ஒரு விஷயம் காட்டுறார். செருமிக வாழையற்று அறவொன்றுதி திசமண்ணம் விண்ணமுடனே வெறுவெற வெள்ள வெள்ள முழுதும் குடங்க இமையோர்கள் நின்று கடைய பருவரையொன்று நின்று முதுகில் பறந்து சுழலக் கிடந்துயிலும் அருவரையன்ன தன்மை அடலாமையான திருமால் நமக்கோரரணே அப்படின்னு கலியன் பாசுரம். வாசுகி மத்தாகன்னு சாய்ச்சார். வாசுகி என்ற அந்த பாம்பை மந்திரமலையும் தூணாக நாட்டி இந்த பக்கம் தேவர்கள் அந்த பக்கம் நசுரால் வந்து அமிர்த மத்தனம் பண்ணுறா. கடலை கலையும் போது ஒரு பேர் இரைச்சல் ஏற்படுது. அலைகளாலே இரைச்சல், கடைவதாலே சமுத்திரத்தீத்து இங்கும் அங்குமாக போகிறது. அப்போ கீழே சாஞ்சுதான் அந்த மந்திரமலை எம்பெருமான் தன் முதுகாலே வந்து தூக்கி கொடுக்கிறார். அந்த மந்திரமலை பூமி உள்ள போய் தீர்த்தத்து உள்ளே போகாமல் இருக்கு. அவனே ஒரு கூர்மமாக இருந்து கீழே தன் முதுகிலே தாழ்ந்து ஒரு ஆதார பீடமாக இருந்தான்னு பெரியவா சொல்றா இல்லையா? இந்த கூர்மாவதாரத்திலே எம்பெருமான் இந்த அமிர்த மதனம் பண்ணும்போது எப்படி இருந்தார்னு சுவாமி தேசிகன் தன்னுடைய நாடகமான சங்கல்ப சூரியோதயத்தை சாய்கிறார். எப்படின்னா தன் முதுகு மேலே வச்சு அவ மேலே கடையிறா. 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் அப்படின்னு திருவரங்கம் பாசுரத்தில் கலியன் சாய்கிறார். அவள்லாம் தேவாசுராள்லாம் ஒரு வியாஜந்தான். எம்பெருமானா மொத்த கைகரியத்தையும் பண்ணதாங்க. கீழே இருந்தும் மேலே இருந்தும் பக்கவாட்டில் இருந்தும் எம்பெருமானே பண்ணுறான். அந்த கூர்ம ரூபியாக இருக்கக்கூடியதான பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, எல்லாரும் சத்தம் போட்டு கற்று கடையும் போது இந்த மந்திரமலை தன் முதுகிலே தாங்கிட்டு இருக்கும்போது எம்பெருமான் வந்து ரொம்ப நித்ர அம்சம் செஞ்சுட்டாரான். அப்படின்னா கொரட்டை விட்டுண்டு எம்பெருமான் யோக நித்திரை செய்தான். பார்க்கடல் யோக நித்திரைன்னு சொல்லுவா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதை இங்கே ஸ்மரிக்கிறா ஆச்சாரியாளிங்க. இப்படியாக இந்த பாசுரத்திலே 2 அவதாரங்களை மச்சகூர்மா அவதாரங்களை காட்டி அம்சாவதாரத்தையும் காட்டுறார் நமக்கு சுவாமி தேசிகன். இதற்குன்னா தன்னுடைய கண்ணுடைய அனுகிரகத்தாலேயும் நினைவு என்ற அனுகிரகத்தாலேயும் இந்த மச்சகுர்மாதியாதிய திருவேங்கடமணியான திருமேனியிலே தயாதேவி சுயமாக பிரவேசம் பண்ணி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றா என்பதை காட்டுவதற்காக இந்த பாசுரத்தை ரசூய விவிதம் ஜகது ததபிவிருத்தையே துவம்தயேன்னு சொல்லி கடைசியில் மச்சகூர்மாதின்னு முடிச்சு நமக்கெல்லாம் இந்த பாசுரத்தை கொடுத்திருக்கார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.